கைஸ், ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்க பார்க்க போறது ஆல்ரெடி ஃபோர்த் டேர்ம் எக்ஸாமினேஷன் சீரீஸ்ல இருக்க போற மூன்றாவது செஷன் வீடியோவா இருக்கும். நாங்க ஆல்ரெடி முதல் 29 எம்சிக்யூ மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வீடியோல நாங்க 30th இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு வருவோம். ஸோ இல்ல 30வது கேள்வி கேட்டிருக்கணும். பின்வரும் கூற்றுகளில் எதுவை சரியானவை? தரவு செலுத்துகை ஊடகம் ஒன்றினது மீடுரன் வேறுபாடானது அதன் பட்டியகலம் என அழைக்கப்படும். உதாரணத்துக்கு நாங்கள் ஃப்ரீக்வன்சி என்று சொல்லிக் கொள்வோம். ஃப்ரீக்வன்சி அப்படின்றது வந்து நார்மலா நாங்க பிசிக்ஸ்ல வேற மாதிரி படிப்போம். எங்கட பாடம் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரெண்டு வரைகள்ல பேண்ட் வித் டிஃப்ரெண்ட்ன்றதுதான் உண்மையான ஆன்சர். அதுக்கு 0 ஹெர்ட்ஸ் சொல்லி இங்க வச்சிருக்கிறேன். மேல 100 ஹெர்ட்ஸ் என்று வச்சுக்கொள்றேன். ஸோ இந்த பேண்ட் வித் வந்து 0க்கும் 100க்கும் இடையில இருக்கிறபடியால 100 ஹெர்ட்ஸ் தான் இந்த பேண்ட். மீடுரன் வேறுபாடு டிஃபரன்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வில் பி கன்சிடர்ட் ஆஸ் பேண்ட் வித். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. பட்டையகலம் அதிகரிக்கும் போது தரவு செல்லும் வீதம் குறைவடைகின்றது. இது பிழையான ஒரு ஸ்டேட்மெண்ட். டேட்டா ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு செகண்ட்ல ஒரு அலகு நேரத்துல போற தர வேண்டிய எண்ணிக்கைன்றது அதிண்ட பேண்ட்வித்தை அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்கும். இப்படி யோசிக்கணும். நீங்க ரோட்டின் அகலத்தை அதிகரிக்க அதிகரிக்க அதுல பயணிக்கக்கூடிய வாகனங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அது மாதிரி பேண்ட்வித்தை இன்க்ரீஸ் பண்ண டேட்டா ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் ஒன் வில் பி ராங். தரவு செல்லும் வீதமானது பிபிஎஸ் பிட்ஸ் பெர் செகண்ட் எனும் அலகினால் அளவிடப்படுகிறது. எவ்வளவு டேட்டா போகுதுன்றதை வந்து பிட்ஸ் பெர் செகண்ட் என்ற அலகால அளவிடலாம் என்று சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஸோ இதுல ஆன்சர் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பிட்ஸ் பெர் செகண்ட்லையும் தரவு செல்லும் வீதம் வந்து அளவிடலாம். கிலோ பிட்ஸ், மெகா பிட்ஸ் பெர் செகண்ட், ஜிகா பிட்ஸ் பெர் செகண்ட் என்ற அலகால வந்து ஒன்று வரலாம். டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட் இது சரி. இதுக்கு சரியான ஆன்சரா நாங்க எது எடுக்கலாம்டா ஏசி என்பதை எடுக்கலாம். இங்கே ஆன்சர் பி பிழைச்சதுக்கான ரீதம் டேட்டா ரேட் குறைவடைகின்றன்னு சொல்லி. ஸோ ஆன்சர் ஏசி என்றதுக்கு ஒரு முடிவுக்கு வரலாம். இங்க அடுத்த 31வது கேள்விக்கு நாங்க மூவ் பண்ணி கொண்டு வர போறோம். இந்த 31வது கேள்வி பாத்தீங்கன்னா மல்வேரை பற்றி கேட்கிறோம். அதாவது வந்து வைரஸ், போம்ஸ் அப்படியான கணினிக்கு தீங்கு விளைவிக்கின்ற மென்பொருட்கள். வைரஸ் என்றது தன்னை மீள் பிரதி செய்வதுடன் இது ஒரு முக்கியமான கேள்வி. கம்ப்யூட்டர் வைரஸ் ஒரு நாளுமே தன்னை மீள் பிரதி செய்யாது. கம்ப்யூட்டர் வோம்ஸ் என்று சொல்லி ஒன்று இங்க வந்து இருக்கு. கம்ப்யூட்டர் வோம்ஸ் என்றதுதான் தன்னை மீள் பிரதி செய்யும். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பிழை. ட்ரோஜன் ஹோஸ் கணினியில் நிறுவப்படுவதற்கு முன்னர் பயனருக்கு பயனுள்ளதாக தோன்றும் அதே வேளை நிறுவப்பட்டதும் பயன்மிக்க தகவல்களை திருடுகிறது. இது சரி. ட்ரோஜன் ஹோஸ் வந்து முக்கியமான ஒரு தரவுமா எங்களுக்கு தோன்றும். ஆனா அது கணினிக்குள்ள உள்ள வந்த அப்புறம் அது வந்து எங்கட தரவுகளை வந்து கையாளும். அடுத்தது கம்ப்யூட்டர் வோம்ன்றது வந்து தன்னை மீள் பிரதி செய்வதுடன் கணினி வலைப்பினை பயன்படுத்தி வெற்றிய கணிகளுக்கு தலையீடு இல்லாமல் பெறும். இது சரி. இதுக்கு சரியான ஆன்சர் நாங்க சொல்லிக் கொள்ளலாம் பிஎம்சி. கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படின்றது தன்னை ஒரு நாள் மீள் பிரதி செய்யாது. கம்ப்யூட்டர் வோம்ஸ் அப்படின்றது தன்னை மீள் பிரதி செய்யும். இது ஃபைன். ஸோ அடுத்து வர போறோம் நாங்க 32வது கேள்வி. தரவு மாதிரியங்களை பற்றி கேள்வி கேட்டுக்கொண்டு வருகிறோம். இதுல பார்த்தோம் சொல்லி சொன்னால் மென்பொருள் முறைவழி மாதிரியங்கள்ல நிறைய அடிப்படையில நாங்கள் அதை வகைப்படுத்தி கொண்டு வர்றது. முதலாவது வந்து டாஸ்க் நிறைவு செய்வதற்கு கூட்டங்களாக பிரிந்த நேர சூசி. இந்த நேர சூசி என்ற வசனம் வந்தாலே அஜைல் மாடல் என்றதுதான் சரியான மாடலா இருக்கு. நேர இடைவெளிகளை பயன்படுத்தி அது டைம் ஸ்லாட் என்று சொல்லுவோம். டைம் ஸ்லாட்டை வச்சுக்கொண்டு ஏதாவது ஒரு ப்ரொசஸை நாங்கள் செய்யறோம் அப்படி என்று சொன்னா டாஸ்கை கம்ப்ளீட் பண்றோம் என்று சொன்னாலே அது அஜய். நீர்வீழ்ச்சி மாதிரியம் என்றா சொல்ல வேணும். அடிப்படை மாதிரியம் அல்லது பாரம்பரிய மாதிரியம். அதிகளவு நேரம் இடைவெளி அல்லது நேர சூசியனை கொண்டிருக்கு. நேர சூசியன் சொல்றது இல்ல, டைம் ஸ்லாட் வந்து இங்க அதிகமாவே இருக்கு. அடுத்த விஷயம் வந்து ஒரு படிமுறை முடிஞ்சாதான் அடுத்த படிமுறைக்கு வரலாம். பயனர் தேவைப்பாடுகள் முன்கூட்டியே வரையறுக்கப்பட்டிருத்தல் வேண்டும். The user requirement should be earlier defined. ஸோ இப்படியான வசனம் இருந்தேன்னு சொல்லி சொன்னால் நீர்வீழ்ச்சி மாறியும். ஸோ இது ஆன்சர் இல்லை. ரேட்ல இருக்க போற விஷயம் வந்து 30ல இருந்து 90 நாட்களுக்கு இடையில இந்த ப்ரோசஸ் முடியணும். 3 மாதத்துக்குள்ள இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி முடிக்கணும். மிகவும் குறுகிய கால அபிவிருத்திக்கு பொருத்தமானது. ஸோ இதுவும் பிள்ளை. சுருளியுறு மாதிரியம் என்றது வந்து மீள செயற்படுத்தப்படுற ஒரு இட்டரேஷனல் மாடல். அபாயங்களை கையாளுறதுக்காக பயன்படுத்தப்படும் ரிஸ்க். ஆப்ஜெக்ட் ஓரியன்டெட்ன்றது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டெட் கான்செப்ட். அதாவது வந்து இந்த கிளாஸஸ் மாடியூல்ஸ் அப்படின்ற கான்செப்டை வச்சுக்கொண்டு டெவலப் பண்றதா இருக்கு. ஸோ சரியான ஆன்சர் 5. இங்க நேர சூசின்னு சொன்னபடியால ஆன்சர் வந்து இப்ப அஜைல் மாடலா இருக்கு.
சோ அடுத்து வர போற நாங்க 33வது சிஸ்டம் அனாலிசிஸ் கட்டுநிலையின் போது மேற்கொள்ளப்படுகின்ற முக்கிய பணியாகும் இருக்கேன். சிஸ்டம் அனாலிசிஸ்ல நீங்க செய்ய வேண்டியது பயனரின் செயல் சாரா தேவைப்பாடுகளை பற்றி அனலைஸ் பண்ணும். அப்ப சிஸ்டம் அனாலிசிஸ் என்ற கட்டளையில வந்து இக்கட்டளையின் போது மென்பொருள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றது. சோதனைக்கு உட்படுத்தினா அது டெஸ்டிங் முறைமை சோதனை என்ற நிலையில தான் இது நடக்கும். செய்நிரல்கள் யாவும் இக்கட்டளையின் போது மேற்கொள்ளப்படுகின்றன. செய்நிரல்களை எழுதினா இதை நாங்கள் குறிமுறையாக்கம் கோடிங் அல்லது இம்ப்ளிமெண்டேஷன் அல்லது டெவலப்மெண்ட் என்றாலும் உண்டு. தரவுத்தளம் இக்கட்டளையின் போது வடிவமைக்கப்படும். வடிவமைக்கப்பட்ட அது டிசைன் வடிவமைப்பு என்ற கட்ட நிலையில தான் இது பாவி. மென்பொருள் வன்பொருள் மற்றும் அபிவிருத்தி தேவைகளுக்கான அனைத்து விவர குறிப்புகளும் இதில் மேற்கொள்ளப்படுகின்றன. அது என்ன விவர குறிப்பு அனலைஸ் பண்ணும். எங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை என்று அதுக்கு என்னென்ன ஹார்ட்வேர் தேவை, அது எப்படிப்பட்ட ஸ்பெசிபிகேஷன்ல தேவை என்று நாங்கள் பகுப்பாய்வு செய்கிறோம். இதுதான் பகுப்பாய்வு செய்கிறன்றதுக்கு சரியான வழியாக பயனர் குழுக்களினால் இறுதி கட்ட சோதனை மேற்கொள்ளப்படும். அந்த சோதனை என்றது டெஸ்டிங்குக்கு போயிடும். சோ சரியான ஆன்சரா நாங்கள் இந்த இடத்துல 4வது ஆன்சர் எடுக்கலாம். 33வது கேள்விக்கு 4வது ஆன்சர் இந்த இடத்துல சரியான ஆன்சரா இருக்க போகுது. சோ இந்த இடத்துல 34வது கேள்வியை நாங்க பார்க்க போறது வந்து ஒரு கஸ்டமைஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தின் ஆக பேசிக் விஷயம் எடுத்து அதை கேட்டுக்கொண்டு வரேன். கஸ்டமைஸ்ட் சாஃப்ட்வேர் காட்சி கொண்டு வரீங்க. அவை குறிப்பிட்ட பயனர்களின் தேவையை நிறைவு செய்வதற்காக எடுத்து செய்யப்பட்டது. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இது தொடர்பான முதலாவது லிங்க் ஆட் பண்ணிருக்க நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த பேக்கேஜ் சாஃப்ட்வேர் தென் கஸ்டமைஸ் சாஃப்ட்வேர் இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவே அந்த வீடியோல நான் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு இந்த கேள்விக்கு வரீங்க ஃபுல் டீட்டெயிலுமே நீங்க கிளியாரிட்டியா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பிட்ட பயனர்களின் தேவைகளை நிறைவு செய்வதற்காக விருத்தி செய்யப்பட்டவை தான் கஸ்டமைஸ்ட். ஒரு குறிப்பிட்ட பயனர்களுக்கு அல்ல குறிப்பிட்ட தொகுதி பயனர்களுக்கு மாத்திரம் இப்படியான மென்பொருட்கள் நிறுவப்படும். அடுத்தது சந்தையில் கொள்வனவு செய்யக்கூடிய பொருட்கள் COTS ஒப்படைக்கல பெரும்பாலான வசதிகளை பயனர்கள் பயன்படுத்துவார்கள். இதுவும் சரி. நிறைய விதமான பயனர்கள் செயற்பாடுகள் இங்கிலீஷ்ல பயன்படுத்தப்படும். அங்க கஸ்டமைஸ்ட் COTSல நாங்க பாவிக்கிறது சரியான குறை. இப்ப ஈவன் நாங்கள் ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டன் எடுத்தோம்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல வந்து பெரும்பாலான வசதிகளை நாங்க பாவிக்கிறது இல்லை. எங்களுக்கு தேவையானதை மட்டும்தான் பாவிப்போம். ஜஸ்ட் போல்ட் டெலிக் அன்லைனோட நாங்க முடிச்சிருக்கோம். ஆனா உண்மையில மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல எவ்வளவு விதமான ஃபீச்சர்ஸ் வந்து ஹைலைட் ஆகி அங்க இருக்கு, நிறைய இருக்கு, நாங்க யூஸ் பண்றது இல்லை. அடுத்தது அவை சந்தையில் கொள்வனவு செய்யக்கூடிய மென்பொருட்கள் ஒப்பிடும் போது செலவு குறைந்தவை. இப்ப இந்த வசனம் வந்து பிழை. எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி எடுக்க அதிന്റെ செலவு வந்து அதிகமா இருக்கும். சந்தையில கொள்வனவு செய்யறது 2000-3000க்குள்ள வாங்கிட்டு போயிடும். அந்த மென்பொருட்கள் மேக்சிமம் ஒரு 10,000 5,000 6,000க்குள்ள எடுத்துட்டு போறோம். பட் இதே கஸ்டமைஸ்டு சொல்ல லேக்ஸ் கணக்குல லட்சக்கணக்கில் எங்களுக்கு தேவையா இருக்கும். அதுக்குன்னு தனியா காசு கொடுத்து நாங்க எழுத வேண்டி வரும். சோ இதுதான் ஆன்சர். இதுக்கு சரியான ஆன்சரா வர போறது வந்து ஏ என்றது சரியான ஸ்டேட்மெண்ட், பி என்றது சரியான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஏபி மட்டும்தான் சரி என்றதுதான் இதுக்கான கரெக்ட் ஆன்சரா இருக்க போகுது. ஸோ தென் அடுத்ததுக்கு நாங்க மூவ் பண்ணி கொண்டு வர போறோம். 35வது இதுல வந்து சில முறைமைகள் தந்திருக்கேன். இந்த முறைமைகளை வச்சுக்கொண்டு நாங்கள் எந்தெந்த முறைமை இதுக்கு பொருத்தமானதுன்னு பார்க்க போறோம். எப்பவுமே வந்து டிபிஎஸ் என்று சொல்ல வாரது டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம். ஸோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ற இந்த மொடியூல் வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை நீங்கள் பிளே பண்ணிட்டு இந்த கேள்விக்கு வரீங்க அந்த ஓரளவு ஐடியா எடுக்கலாம். ஸோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் என்ற பாடத்துல டிபிஎஸ் அப்படின்றது டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங் சிஸ்டம். ஒரு நிறுவனத்தின் நாளாந்த கொடுக்கல் வாங்கல்களை முகாமிக்கிறது, தாழ்மட்ட ஊழியர்களால் பயன்படுத்தப்படுறது, கட்டமைக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கு மாத்திரம் தீர்வினை காணுதல். இது ரெண்டுமே டிபிஎஸ் வேலை. ஸோ இந்த 3 செயற்பாடும் டிபிஎஸ். ஸோ வங்கி என்றது வந்து இதுக்கான உதாரணம். வங்கி கணக்கு ஒரு நாள் நடக்கிற செயற்பாடுகளை முகாமிக்கும். ஸோ 3வதுக்கு ஏ வரணும் அடிப்படையில நீங்க பார்த்தாலே எக்ஸ்ட்ராவா இருக்கிற விட எல்லாம் கட் பண்ணிடு. எக்ஸ்பர்ட் சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் இதுல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி சொன்னால் இங்க வந்து நோய் நிதானிப்பு முறைமைகள் செயற்கை நுண்ணறிவு அதுவா யோசிச்சு சில முடிவுகள் எடுக்கிறதான் இந்த முறை. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துறது நோய் நிதானிப்பு மருந்துகளை பரிந்துரைக்கின்ற முறைமை என்றைக்குல தான் 2வது இங்க வரும். ஸோ 2வதுக்கு வந்து சி என்றதுதான் சரியான.
ஸோ முதலாவதுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பி என்றதான் பெறப்போகுது. இந்த இஆர்பி, என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சிஸ்டம், சந்தைப்படுத்தல், விற்பனை கொள்வனவுகளை எளிதாக்கின்ற முறை. ஸோ சரியான ஆன்சரா நாங்க முதலாவதுக்கு பி, ரெண்டாவதுக்கு சி, மூன்றாவதுக்கு ஏ என்றதை எடுக்கலாம். மூன்றாவது விட இதுக்கான சரியான விடையா இருக்கு. இதை நீங்க இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். 36வதுகள்ல இதை எங்களுக்கு கேட்டிருக்கீங்கன்னா ஒரு டிப்ளாய்மெண்ட் படி கேட்கணும். சிஸ்டம் டிப்ளாய்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 4 விதமான டிப்ளாய்மெண்ட் இருக்கு. ஒன்று டிரெக்ட் டிப்ளாய்மெண்ட் சொல்லிக் கொள்வோம், அடுத்தது பேரலல் டிப்ளாய்மெண்ட் சொல்லிக் கொள்வோம், அடுத்தது வந்து ஃபேஸ் டிப்ளாய்மெண்ட், இதை விட பைலட் டிப்ளாய்மெண்ட். இப்படி எங்கள்ட்ட 4 விதமான டிப்ளாய்மெண்ட் மெத்தட் இருக்கு. ஒரு நிறுவனத்தில் உள்ள பயனர்களின் ஒரு சிறிய குழு பரந்த பயன்பாட்டிற்கு முன்னர் புதிய முறைமையினை பயன்படுத்துதல் வெள்ளோட்ட அமலாக்கம் ஆகும். ஒரு நிறுவனத்தில் உள்ள பயனர்கள் ஒரு சிறிய குழு, இந்த சிறிய குழு என்று வசனம் பெறபடியால சரி. அதாவது 4 விதமான டிப்ளாய்மெண்ட் மெத்தட்டுமே ஒரு சிறிய குழுவை அடிப்படையா அதுல இருக்க போற ஒரே ஒரு டிப்ளாய்மெண்ட் பைலட். பைலட் என்றால் தெரிந்தெடுக்கப்பட்ட பயனர்களுக்கு மாத்திரம் ஆரம்பத்துல கொடுக்கும். அவை அந்த முறைமையை பயன்படுத்தி அந்த முறைமை சரியா வேலை செய்யுமா இருந்தால் அடுத்த கட்டம் நாங்கள் மெட்டாக்களுக்கு பயன்படுத்த அனுமதிக்கும். சோ இது சரி. புதிய முறைமையினது சிறிய பகுதிகள் பழைய முறைமையினது சிறிய பகுதிகள் படிப்படியாக மாற்றுகின்ற அமுலாக்கம் சமாந்தர அமுலாக்கம். சமாந்தர அமுலாக்கம் என்று சொன்னால் புதிய பழைய முறைமைகள் ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடைமுறைக்கு உட்படுத்தும். படிப்படியா கொண்டீங்கன்னா ஃபேஸ் டிப்ளாய்மெண்ட், படிப்படியான அமுலாக்கம். சோ இது போல நேரடி அமுலாக்கத்துடன் ஒப்பிடும்போது சமாந்தர அமுலாக்கமானது அதிக அபாயத்தினை கொண்டது. அதிக அபாயத்தை கொண்டது நேரடி அமுலாக்கம். ஏனென்றா பழைய முறைமை கைவிட்டு புதிய முறைமைக்கு வரை புதிய முறைமை வந்து பழுதாயிட்டுன்னு சொன்னா இப்ப 2 முறைமையும் எங்கள்கிட்ட இல்லை. சமாந்தர அமுலாக்கத்துல 2 முறைமையும் நடைமுறையில் இருக்கிறபடியால எந்த முறைமை பழுதானாலும் அடுத்த முறைமையை நாங்க மூவ் பண்ணலாம். சோ இதுவும் பிழை. நேரடி அமுலாக்கத்தோடு ஒப்பிடைக்குள்ள சமாந்தர அமுலாக்கம் அதிக அபாயம் இல்லை, குறைவான அபாயத்தை கொண்டு. சோ இந்த கேள்விக்கு விட சரியானது ஏ மாத்திரம்தான். பட் இதுல பிழையானவை எதுன்னு தான் கேட்டிருக்கு. பிழையானவை எதுன்னு சொல்லிக்கல எங்களுக்கு 4வது ஆன்சர் எடுக்கலாம். பியும் சியும் தான் பிழை, ஏ என்றது சரி. அடுத்தது தரவு பாய்ச்சல் வரிப்படம் பற்றிய கூற்றுக்களை கருதட்டா முறைவழி மாதிரியம் ப்ரொசஸ் மாடல் அது பிரதிநிதித்துவம் செய்கின்றது. ஒவ்வொரு ப்ரொசஸும் எப்படி வேலை செய்யும் என்றதை அது பிரதிநிதித்துவம் செய்யறேன்னு சொல்லலாம். டிஎஃப்டி நாங்க சரி என்று எடுக்கலாம். அதாவது வந்து டிஎஃப்டி டயக்ரத்தின் குறியீடுகள் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல நான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இந்த மாடல்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயிலும் போட்டிருக்கேன். நீங்க அதை கோ த்ரூ பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயத்தை ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். அடுத்த விஷயம், ஸோ இந்த ப்ரொசஸ் மாடலுக்காக நாங்கள் இதை பாவிக்கிறோம்ன்ற சரியான கூட்டா எடுக்கலாம். 2ஆம் மட்ட வரிப்படத்தினை பெறுவதற்கு 1ஆம் மட்ட டிஎஃப்டி மேலும் பிரிக்கப்படுகின்றது. இது சரி. டிஎஃப்டியில டிஎஃப்டி 0, 1, 2 சொல்லியிருக்கு. அதுல 0வை விட 1 வந்து டீட்டெயில் கூடினது, 1 விட 2 டீட்டெயில் கூடினது. சோ அப்படி பார்க்க எங்களுக்கு சரியா இருக்கு. 1ஆம் மட்ட டிஎஃப்டியை விட 2ஆம் டிஎஃப்டியில இன்னும் டீட்டெயில் அதிகரிக்கப்படும். 1ஆம் மட்ட டிஎஃப்டியில் வெளிப்புற உள்பொருட்கள் தரவுகளுக்கான மூலங்களாக கருதப்பட முடியும். இப்ப டிஎஃப்டியில வெளிப்புற உள்பொருட்கள்ன்றது எக்ஸ்டர்னல் என்டிட்டிஸ். எக்ஸ்டர்னல் என்டிட்டி என்று சொல்ல வர்றது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் பல மார்க் பண்ணும். இந்த ரவுண்ட் ஷேப் பல மார்க் பண்றதுல இருந்தா நரோ மார்க் வந்து ஸ்டார்ட் ஆகும். தரவு மூலங்களாக கருதப்பட முடியும் என்று சொல்லிட்டோம். அது சரி. அங்க என்ன நரோ மார்க் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது, தரவு மூலம்ன்றதும் சரி. ஆன்சர் பார்த்தோம்னு சொன்னால் ஏபிசி எல்லாமே சரியானபடியா இருக்க போகுது. தரவுத்தள சாவிகள் பற்றிய கூற்றுக்கள். அப்ப இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் டேட்டா பேஸை பற்றி கழிச்சு கொண்டு வர போறோம். ஸோ இந்த டிஎஃப்டி இந்த டீட்டெயில்ஸ் பற்றி அதை விட மேலே பார்த்து நாங்கள் டிப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றிய விஷயம் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க்ல ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க அதை கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். அடுத்தது தரவுத்தள சாவிகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருத சொல்லியிருக்கிறேன். முதன்மை சாவி. ஸோ இந்த டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து ஃபுல் டீட்டெயிலும் பார்க்கலாம். அதை பார்த்துட்டு அகைன் நீங்க இந்த வீடியோக்கு வருவீங்களா இருந்தா ஃபுல் ஐடியா எடுக்கலாம் இதை பற்றி, கீஸை பற்றி. தரவுத்தள சாவிகள் பற்றிய பின்வரும் கூற்றுக்கள்ல சரியானது எதென்று கேட்டிருக்கிறேன். முதன்மை சாவியானது மாற்று சாவிகள் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றது. அது சரியான விட. பட் மாற்றுச்சாவி சாரி தமிழை பார்க்கணும்னா முதன்மை சாவி வந்து வேட்பாளர் சாவிகள்ல இருந்து தான் தெரிவு செய்யப்படும். ஏன்னா கேண்டிடேட் கீழே இருந்து தான் தெரிவு செய்யப்படும். சோ இது பிழையான ஸ்டேட்மெண்ட்.
மாற்றுச் சாவியானது முதன்மை சாவியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும். அப்படி இல்லை, வேர்ட் கேண்டிடேட் கீல இருந்து தான் நாங்க பிரைமரி கீ எடுக்கிறோம். பிரைமரி கீயை விட எக்ஸ்ட்ராவா இருக்கிறது தான் ஆல்டர்னேட் கீ. இது முதன்மை சாவியானது வேட்பாளர் சாவிகள் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. சரி, மூன்றாவது விட இதுக்கு சரியான விடையா இருக்கும். இந்த கேண்டிடேட் கீழே இருந்தா நாங்க பிரைமரி கீ எடுக்கணும். முதன்மை சாவியானது அந்நிய சாவிகள் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்ற விட. ஃபாரின் கீ இந்த கான்செப்டே வேறு. முதன்மை சாவினது மறுபெயர் அந்நிய சாவி ஆகும். அதுவும் பிள்ளை. 38வது கேள்விக்கு சரியான விடையா மூன்றாவது விடையை நாங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சோ இந்த இடத்துல 40வது கேள்வியில எங்களுக்கு கேர்டினாலிட்டியை பற்றி கேட்டிருக்கணும். கேர்டினாலிட்டி என்றா உங்களுக்கு தெரியும், நார்மலா 1 to 1, 1 to many, many to many. இது எங்க வரும் என்று சொன்னால் ER டயக்ராம். பட் இதே நாங்க டேபிள் என்று பார்க்கல, டேபிள்ல வந்து எத்தனை ரோஸ் கிடையான பதிவுகள் எத்தனை இருக்கோ அதைத்தான் நாங்கள் கேர்டினாலிட்டின்னு சொல்லுவோம். ரெண்டு இடங்களையும் வித்தியாசம். ER டயக்ரத்துல கேர்டினாலிட்டி என்ற இவரை சொல்லுவோம் 1 to 1, 1 to many, many to many. இதே டேபிள்னு சொல்லிக்க கிடையாக காணப்படுகின்ற பதிவுகள். சோ தொடர்புடைமையில் உள்ள உருப்படிகள் எண்ணிக்கை எத்தனை தொடர்புடைமையில வந்து இருக்கு, ஐட்டம்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லி. அடுத்தது உள்பொருளில் உள்ள என்டிட்டிஸ் எண்ணிக்கை. இதை நாங்கள் டிகிரி என்று சொல்லலாம், எத்தனை என்டிட்டி என்று. பட் இது போல ஒரு உள்பொருள் பங்கேற்கக்கூடிய குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச தொடர்புடைமை நிகழ்வுகள், இன்ஸ்டன்சஸ், இதுதான் சரியான. சோ ஞாபகப்படுத்தி வைக்கணும், இன்ஸ்டன்ஸ்ன்றதுதான் சரி. ஒன்று ஒன்றோட தொடர்புடன் இருக்குதா அல்லது ஒன்று பல அல்லது பலவுக்கு பல. ஒவ்வொரு உள்பொருளும் அடுத்த உள்பொருளோட எப்படியான இன்ஸ்டன்சஸ் தொடர்புடைமை நிகழ்வுகளை கொண்டிருக்குது அப்படின்றதான் பார்ப்போம். குறைந்தபட்சம் ஒன்றுக்கு ஒன்றான தொடர்புடைமை, அதிகபட்சம் பலவுக்கு பலவான தொடர்பு. சோ மூன்றாவது விடையே சரியான விடையா இருக்கு. ஒரு உள்பொருளுடன் தொடர்புடைய ஒரு தொகுதி உள்பொருட்கள் எண்ணிக்கை. அது போல அட்டவணையில் நிரல்களின் உள்ள தனித்தன்மையுடைய தகவல் பெறுமதி. அதை நாங்க அப்படி சொல்றது இல்லை. ஆன்சர் மூன்றாவது விடை இதுக்கு சரியான விடையா நாங்க இங்க கன்சிடர் பண்ணலாம். சோ அடுத்தது பார்த்தோம் என்று சொன்னால் 41வது கேள்வி. ஒரு வீக் என்டிட்டியை பற்றி கேட்டுக்கொண்டு போயிடும். வீக் என்டிட்டி என்று சொல்லிக்கல நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் டபுள் பாக்ஸால மார்க் பண்ணுவோம் ER டயக்ரத்துல. சோ இந்த இடத்துல நான் இந்த ER டயக்ராம் பற்றிய வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். சோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த கேள்விக்கு வருவீங்களா இருந்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிளியரா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ER டயக்ரத்தின் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். நீங்க அதை கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். அதுல ER டயக்ராம் அண்ட் WR டயக்ரத்தின் வீடியோவும் நான் அதுல பின் பண்ணி விடுறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல. ஸோ அதை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணலாம். இந்த இடத்துல கேட்டிருக்கிறோம் வந்து ஒரு வீக் என்டிட்டியை பற்றி கேட்டுக்கொண்டு போயினா. ஸோ அவை தமக்கென சாவி பண்புகளை கொண்டிருப்பதில்லை. இது சரி. சாவி பண்புகள்ன்றது கீ என்டிட்டி. பிரைமரி கீ அது இருக்காது. பிரைமரி கீ இல்லாத என்டிட்டி தான் வீக் என்டிட்டி. இது சரி. பண்புகள் எப்போதும் பல்பெருமதி உடையவை. இதை பற்றி எங்களுக்கு தெரியாது. பல்பெருமதியா இருக்கலாம், இல்லாவிட. அவை ஒரு உரிமையான உள்பொருள் நிலை வைத்திருக்கின்றது. அது என்ன உரிமையான உள்பொருள்ன்றது வந்து ஒவ்வொன்றா ஒரு என்டிட்டியை கொண்டிருக்கணும். நாங்கள் என்டிட்டியை வச்சுக்கொண்டு இங்கே வரோம். ஸோ இதை பற்றியும் எங்களுக்கு தெரியாது. பலவீனமான உள்பொருளுக்கும் உரிமையான உள்பொருட்களுக்கிடையே தொடர்புடைமை எப்போதும் 1 to many. அப்படி என்று இல்லை. அது எந்த தொடர்புடைமையாகவும் இருக்கலாம். உரிமையான உள்பொருள் என்று சொன்னால் உண்மையிலே அதுக்கு பிரைமரிக்கு இருக்கு. அவை தமக்கென எப்போதும் சாவி பண்புகளை கொண்டிருக்கும். சாவி பண்புகளை கொண்டிருந்தா அது வந்து வீக் என்டிட்டி இல்லை, ஸ்ட்ராங் என்டிட்டி, உரிமையான உள்பொருள். இது போல ஆன்சர் எங்களுக்கு முதலாவது விடதான். இதுல வந்து பலவீனமான உள்பொருளை பற்றி சரியா விவரிக்கிறதா இருக்கு. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பார்ட்ல இருக்கிற அந்த வீடியோல நான் இந்த ER டயக்ரத்தின் ஃபுல் டீட்டெயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை கோ த்ரூ பண்ணி நாலேஜை கெட். எங்களுக்கு ஒரு டேபிள் ஒன்று தந்திருக்கணும். இந்த டேபிளை வச்சுக்கொண்டு நாங்கள் டிலீட் பண்ண வரும். ஜஸ்ட் இந்த கேள்வி இல்லாமலே இதை செய்யலாம். நாங்கள் டிலீட் பண்றதுக்கான ஒரு கேள்வி தான். D001 எனும் ஐடியினை கொண்ட வைத்தியரின் விவரங்களை மாத்திரம் நீக்கிறதுக்கு. ஸோ டிலீட் என்றதான் வரும். டிலீட் இன் என்ற கீவேர்டு எல்லாம் இல்லை. டிலீட் ஓல் என்ற கீவேர்டு எல்லாம் இல்லை. டிலீட் டூ என்ற கீவேர்டு எல்லாம் SQL இல்லை. ஸோ இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல நான் SQL பார்ட் லிங்க் ஆட் பண்ணியிருக்கிறேன். நாங்கள் SQL எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ் இந்த வீடியோ அதை நீங்க கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். அதுக்கு பிறகு இந்த வீடியோ பார்ப்பீங்களா இருந்தா இது உங்களுக்கு கிளியரா இருக்கு. ஸோ டிலீட் என்று போட்டு இதுல ஒன்றையுமே காணு. சரியான ஆன்சர் டிலீட் ஃப்ரம் டாக்டர் where DOCIDC equal to D001. இந்த விட தான் சரியான ஸ்டேட்மெண்ட் இருக்கும் உங்களோட ஐடியா டிலீட் பண்றதுக்கு. வைத்தியர்னது பெயர் மற்றும் பணியமர்த்தப்பட்ட திகதி ஆகிய விவரங்களை பணியமர்த்தப்பட்ட திகதியின் ஏறுவரிசையில் காட்சிப்படுத்துவதற்கு பின்வரும் SQL ஸ்டேட்மெண்ட் இதான். ஸோ இதுல வந்து பெயர் வேணும், திகதி வேணும். ஸோ டி நேம், டேட், ஹயர்ட். ஸோ இது ரெண்டையுமே பார்த்து கொண்டு வந்தவன்டா எல்லா இடம் ஒன்று தான்.
இதுல இருந்து அவ்வளவு ஒன்று தான். சோர்ட் பை என்று வருது. இது சோர்ட் பை இல்ல, ஓர்டர் பை. ஓர்டருக்கு பக்கத்துல பை வரவும். ஸோ ஓர்டர் பை. இதுல வந்து டேட் ஹயர்டுன்னு சொல்லி போட்டு வேண்டா சரி. டேட் ஹயர் பண்ணில இருந்து ஆர்டர் பண்ணி பார்க்கணும். அதாவது ஏறுவரிசை எப்போ ஹயர் பண்ணாரோ அதுல இருந்து அவர் ஏறுவரிசைப்படுத்தினா சரி. இதுக்கும் சரியான ஆன்சர் ஒன்று கொடுத்தா ஓகே. ஸோ ஆர்டர் பை அப்படி என்ற இந்த கீவேர்டை நாங்கள் இதுக்காக யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ செஷன்ல நாங்கள் எம்சிக்யூஸ் பற்றி பார்த்துருந்தோம் ஃபோர்த் டேர்ம் எக்ஸாமினேஷன்ல. ஸோ இன்னொரு வீடியோவில் நாங்கள் ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு வருவோம். தேங்க்யூ.